warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard GK. Knowledge treasure. Knowledge treasure அப்படினு பார்த்தா அறிவு புதையல் அப்படினு சொல்லுவோம். The Great Wall of China is one of the greatest wonders of the world. வேர்ல்டுலயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அதிசயங்கள் ஒன்றாக வந்து சொல்றாங்க அந்த சைனா வந்து. அதில் பார்த்தீங்கன்னா கிரேட் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லுவோம்னா சுவர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து உலக அதிசயங்களும் ஒரு மிகப்பெரிய சுவர் சொல்கிறாங்கன்னா இந்த சைனாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் லிஸ்டட் அஸ் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஒண்டர்ஸ்னால் அதில் வந்து அதிசயம், இதில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பை யுனெஸ்கோ இன் த 1987 1987 வந்து அதை வந்து சொல்கிறாங்க யுனெஸ்கோவில் உலக பாரம்பரியமாக பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதத்தை வந்து The Great Wall winds up and down across deserts, grassland, mountains and plateaus, stretching approximately 8,851.8 kilometers from east to west of China, with a history of more than 2,000 years. Some of the sections are now in ruins or have disappeared. However, it is still one of the most appealing attractions all around the world, owing to its architectural grandeur and historical significance. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவிலேயே ஒரு மிகப்பெரிய சுவர்களோட உலக பாரம்பரியமாக அந்த அதிசயங்கள் ஒன்றா இருந்ததை வந்து சொல்கிறாங்க. அது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 வந்து யுனெஸ்கோவில் உலக பாரம்பரியமாக அதை வந்து பட்டியலிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய சுவர் வந்து பாலைவனத்தில் உள்ள புல்வெளிகள், மலைகள், பீடபூமிகள் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அந்த காற்று வந்து வீசுது. இது வந்து சீனாவோட கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுமார் 8851 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகுது, வீசுது காற்று மூலியமாக. இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து வரலாற்றை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்குது, அது வந்து இடிந்து போன பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நீராடப்பட்டு அது வந்து வாட்டர் வந்து ரெய்னிஸ் வாட்டர் வந்து அதில் வந்து மூகும். கட்டடக்கலை வந்து இருக்கும். ஆடம்பரமான மற்றும் வரலாற்றோட முக்கியத்துவம் காரணமாக உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஒன்றாக அந்த வந்து சொல்லுவாங்க இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறது வந்து. நெக்ஸ்ட் வந்து புர்ஜ் கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த skyscraper in Dubai, United Arab Emirates. It is the tallest man-made structure in the world. Highest height 829.8 meter. This building was officially opened on 4th January 2010. The tower architecture and engineering were performed by Skidmore, Irving and Merrill of Chicago with Adrian Smith as chief architect. அது வந்து அட்ரின் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த புர்ஜ் கலீஃபா அப்படிங்கிற வந்து ஸ்கைபியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழலாவிய அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எங்கே இருக்குன்னா துபாயில் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை வந்து சொல்லுவோம். இட் இஸ் த டாலஸ்ட் மேன்மேட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஒரு கோபுரம், வேர்ல்ட்லே உயரமாக இருக்கக்கூடிய ஒரு கோபுரம். அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 829.8 மீட்டர் வந்து ஹைட் இருக்குது. அந்த பில்டிங் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 4th January 2010 வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த டவர் ஆர்கிடெக்சர் வந்து இன்ஜினியரிங் வந்து என்ன பண்ணாங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்கிட்மோர் ஆவிங் த மெரிரில் அப்படின்னு சொல்லுவோம். மெரிரில் ஆஃப் சிகாகோ. அட்ரின் ஸ்மித் அப்படிங்கிற வந்து சீஃப் ஆர்கிடெக்சராக அவர் வந்து இருந்தார் அந்த இதில் வந்து. அப்போ வந்து அந்த இதை வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். கோபுரங்கள் வந்து ஒரு கட்டடக்கலை வந்து ஸ்கிட்மோர் கடன்கள் வந்து சிகாகோவில் வந்து மெரிரில் வந்து அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டுட்டு வந்து அதை வந்து சொன்னாங்க. சீஃப் ஆர்கிடெக்சர் வந்து அதை என்ன பண்ணாருன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து ஈஃபில் டவர். த ஈஃபில் டவர் இஸ் அன் ஐரான் லாட்டிக் tower located on the Champ de Mars in Paris. It was named after the engineer Gustave Eiffel, whose company designed and built the tower. This tower is the tallest structure in Paris and the most visited paid movement in the world. The tower is 324 meters tall and it has the 3 levels from visitors with
restaurants on the first and second, the third level of அப்சர்வேட்டரினா கண்காணிப்பு. இதில் வந்து டாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா நினைவு சின்னம். டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நினைவு சின்னங்களோட வடிவமைப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். டி சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த ஈஃபில் டவர் அப்படிங்கிறது இதை வந்து ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவோம். ஈஃபில் கோபுரம் அப்படிங்கிற வந்து எங்கே இருக்குன்னா பாரிஸில் வந்து இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஈஃபில் டவர் அப்படி கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டி மார்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒரு இரும்பு லட்டு கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈஃபில் டவரை வந்து என்ன சொல்லுவோம்னா பாரிஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இரும்பு டவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோபுரத்தை வந்து வடிவமைக்க வந்து கட்டிடப்புரியார் வந்து குஸ்டாவ் ஈஃபில் பெயரிட்டது. அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஸ்டாவ் ஈஃபில் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த கோபுரம் வந்து பாரிஸ் அப்படிங்கிற வந்து ரொம்ப உயரமான கோபுரம், கட்டட அமைப்பிலே ஒரு உயரமான கட்டட அமைப்புன்னு சொல்லுவோம். அதிகம் பார்வையிட்ட நினைவு சின்னமாக அதை வந்து சொல்கிறாங்க. அந்த இதை வந்து டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் த பாரிஸ், த மோஸ்ட் விசிட்டட் பெயின் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவரோட எத்தனை மீட்டர் ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 324 மீட்டர்ஸ் என்ன இருக்குன்னா ஹைட் இருக்குது. அந்த இதில் வந்து டவர் வந்து இது வந்து பார்வையாளருக்கு வந்து 3 நிலைகளை வந்து காட்டுது. ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு. இந்த தேர்ட் லெவல் வந்து என்ன சொன்னால் அப்சர்வேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று வந்து மகாத்மா காந்தி Sidhu is the bridge over the river Ganga connecting Patna in the south of Hajipur in the north of Bihar. Its length is 5,750 meters and is the longest river bridge in the world. The bridge was approved by the Ventral government in 1969 and built by the government India Limited over the period of 10 years from 1972 to 1982. மகாத்மா காந்தி சேது அப்படிங்கிற வந்து ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜ் வந்து ரிவர் கங்காவையும் பாட்னாவையும் என்ன பண்ணுதுன்னா கனெக்ட் பண்ணுது. சவுத்து டு ஹெச்பூர் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. நார்த்தில் வந்து பீகார் வரை என்ன ஆகுதுன்னா மெர்ஜ் பண்ணுது அந்த பிரிட்ஜ் வந்து. அதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,750 மீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்குது. அது லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ரிவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜை வந்து அப்ரூவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல். அந்த பிரிட்ஜை வந்து அப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் கவர்மெண்ட் 1969 வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதில் பைல்ட் வந்து கவர்மெண்ட் இந்தியா லிமிடெட் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரம் வந்து 1972 1982 10 இயர்ஸ்க்குள்ளே அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்ஜை வந்து கட்டி முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த தெரி டேம். அது வந்து தெக்ரி டேம் அப்படின்னு சொல்லுவோம். தெக்ரி டேம் இஸ் த ஹையஸ்ட் டேம் இன் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெக்ரி டேம் அப்படின்னு சொல்லுவோம். It is the multi-purpose rock in the and earth-filled embankment dam on the Bagri Nadi river near the Teri in Uttarakhand. The Teri dam with holds as a reservoir for irrigation, municipal water supply and the generations of hydroelectricity. The Teri dam அப்படிங்கிற வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஹையஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லுவோம். அது மல்டிபர்பஸ் ராக்கை வந்து என்ன பண்ணுதுன்னா எர்த்தை வந்து ஃபில் பண்ணிக்குது. எம்பேக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கட்டாக வந்து என்ன பண்ணுதுன்னா எம்பேக்ட் பண்ணி அதை வந்து மல்டிபர்பஸ் ராக்குன்னு சொல்லுவோம். அந்த எர்த்தையும் அதையும் வந்து கனெக்ட் பண்ணுது, கட்டாக இருக்குது. அந்த டேம் வந்து என்ன பண்ணுதுன்னா பக்ராத்ரி அப்படிங்கிற ரிவரோட என்ன ஆகும்னா அந்த தெரி டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து அந்த டேம் வந்து இருக்குது. அந்த தெரி டேம் வந்து ஹோல்டு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வர் இரிகேஷன் முனிசிபல் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து அதில் வந்து தயாரிக்கிறாங்க. அதை தான் சொல்லுவாங்க இந்த தெரி டேம் உலகிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணை. இது ஒரு பல்நோக்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து அந்த பூமியில் நிரப்பப்பட்ட கட்டை அணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணை அந்த டேமை வந்து அது வந்து உத்தரகாண்ட் மாநிலம் வந்து தெக்ரிக்கு பக்கத்தில் இருக்குது. பக்ரா நதி தெக்ரி அணை நீர்ப்பாசனம் வந்து நகர நீர் வளங்கள் இந்த மாதிரிலாம் மின்சாரத்தை உருவாக்குவதற்கான நீர்த்தேக்கத்தை வந்து அந்த தெக்ரி டேம் அப்படிங்கிற வந்து நிறுத்துது. த நேஷனல் லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இஸ் த லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் த இந்தியா வித் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன் எக்ஸீஸ் ஆஃப் 2.2 மில்லியன் புக்ஸ். த நேஷனல் லைப்ரரிங்கிறது கொல்கத்தாவில் இருக்குது. லார்ஜஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே உள்ள லார்ஜஸ்ட் லைப்ரரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் லைப்ரரி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நேஷனல் லைப்ரரின்னு சொல்லுவோம். அதில் 2.2 மில்லியன் புக்ஸ் வந்து அதில் என்ன இருக்குன்னா உள்ளே இருக்குது. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இட் வாஸ் த அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப்
லிமிடெட் கவர்னர் ஆஃப் பெங்கால். அதில் இருக்கக்கூடிய வந்து பெங்கால் கவர்னர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அஃபிஷியல் ரெசிடென்ஸாக அதை வந்து கொண்டுட்டு வந்து பெங்கால் கவர்னரோட அந்த புக்ஸ் எல்லாம் அதில் வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க. த லைப்ரரி டிசைன்டு டு கலெக்ட் disseminate and preserve the printed material produced in India. இந்தியாவில் வந்து டிசெமினேட் பண்ண புக்ஸு அண்டு ப்ரீசர்வ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அந்த இந்தியாவிலேருந்து வருது அந்த புக்ஸு எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தா த ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா அப்படின்னு பார்த்தோம். த ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா இஸ் த ஸ்டேட் ஆஃப் டிபெக்டிங் Vergnona Buddha located in Shagun township of Lushan country, Henan in China. It was built between 1997 and 2008. Its height is 128 meter. The temple derives its name from the nearby Tunari hot spring which spouts water at 60 degrees centigrade and renowned in the area for its கரெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஸ்ப்ரிங் டெம்பிள் அப்படிங்கிற என்ன சொல்லணும்னா ஸ்ப்ரிங் டெம்பிள் வந்து ஒரு ஆலய புத்தர், கூட ஒரு ஆலய புத்தரோட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்க்னோனா புத்தா லொக்கேட்டட் வந்து ஷாகுன் டவுன்ஷிப்பில் வந்து அது வந்துருக்கு. லூஷன் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து அது வந்துருக்கு. ஏன்னா அந்த அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்துருக்கு. இட் பில்ட் பிட்வீன் த 1997 2008 வரை அந்த வந்து என்ன பண்ணாங்க கட்டுனாங்க. அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்து கட்டினாங்க. அவர் ஹைட்டு வந்து 128 மீட்டர் இருக்குது. அந்த டெம்பிள் வந்து டெரிவ்ஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியர்பை டினோரி ஹாட் ஸ்ப்ரிங் விச் ஸ்பவுஸ். அந்த டினோரி ஹாட் ஸ்ப்ரிங்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கு அந்த பவுஸ் அப்படின்னா நெகம் அப்படின்னு சொல்லுவோம். நெகம் மாதிரி இருக்கும். அதில் வந்து வாட்டர் வந்து 60 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஓனாக என்ன பண்ணாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த ஏரியா ஃபார் கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து வாட்டர் அந்த 60 டிகிரி சென்டிகிரேட்டில் தண்ணீரை வந்து தூண்டுது. குணப்படுத்தும் பண்புக்காக வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு புகழ்பெற்ற நகரமாக வந்து கொண்டுட்டு வராங்க. அது வந்து அதில் வந்து 128 மீட்டர் உயரமும் தியான்ரோய் சூடான நீரூற்றில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது. அந்த பெயரை பெற்றக்கூடிய ஒரு சிறப்புமிக்க பெயர் பெற்றக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பிள் வந்து சொல்லுவோம். 60 டிகிரி சென்டிகிரேட் தண்ணீரை வந்து தூண்டுது. அது வந்து குணப்படுத்தும் பண்புக்காக பகுதியில் வந்து ஒரு புகழ்பெற்ற கோயிலாக அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்டேட் ஆஃப் யூனிட்டினா ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் த டாலஸ்ட் ஸ்டேட் இன் த வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப உயரமான சிலை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஹைட்டு 182 மீட்டர்ஸ். அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 182 மீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த நர்மதா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் வந்து நர்மதா டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற வந்து இருக்குது. தி ஸ்டேட் இஸ் எ ட்ரிபியூட் டு த மேன் who united India, Sardar Vallabhbhai Patel. It was built between 2014 and 2018. It was inaugurated on 31 October 2018 on the birth anniversary of Sardar Patel. இதில் ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற வந்து ஒற்றுமையோட கூடிய ஒரு இதை வந்து சொல்லுவோம். டாலஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு வேர்ல்ட்லேயே உள்ள ஒரு டாலஸ்ட் ஸ்டேட், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு டாலஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 182 மீட்டர்ஸ் வந்து ஹைட் இருக்குது. அது நர்மதா டிஸ்ட்ரிக்டில் வந்து குஜராத்தில் வந்து அது வந்து இருக்குது. அதோட ஸ்டேட் வந்து யுனைடெட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து கொண்டு வந்தார். அது வந்து 2014 2018 இடைப்பட்ட பகுதியில் வந்து அது வந்து ஆரம்பித்தார். அது வந்து இனாக்ரேட் பண்ண வந்து October 31 2008 வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சர்தார் அந்த பர்த்து அன்னிவர்சரி சர்தார் பட்டேல் அப்படிங்கிற வந்து அவரோட பர்த் நினைவாக அதை வந்து கொண்டு வந்தாங்க ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற வந்து. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாலேஜ் ட்ரெஷர் அப்படிங்கிற பார்த்தோம். அறிவு புதையல் அப்படின்னான்னு பார்த்தோம். கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தோம். புர்ஃப் கலிஃபா அப்படிங்கிற பற்றி என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இது ஈஃபில் டவர்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிற பற்றி என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து த தெரி டேம் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். த நேஷனல் லைப்ரரி அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். த ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இதில் இந்த லெசனை மட்டும் நல்லா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஹோம்ஒர்க் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.